பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஒரு சமாதானமான ஒரு நாள். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு நாள் என்று நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையும் வல்லமையும் இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் உங்களை தாங்க போகிறது. சரி, சில நாட்களாக நான் உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதைத்தான் மறுபடியும் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 10:38 நாசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற தலைப்பில் அல்லவா நம்ம தியானித்து வருகிறோம். ஒரு 4 அல்லது 5 நிமிஷம். அப்போ இந்த ஆவியானவருடைய செயல்பாடு இன்றைக்கு உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டிய ஒரு ஆலோசனை என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அளவில்லாத அபிஷேகத்தின் வல்லமையினால நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணும்போது பிசாசின் கட்டுகளை குறித்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். பிசாசுகளுடைய தாக்கத்தை, பிசாசுகளுடைய தந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். சாத்தானுடைய செயல்பாடுகளை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம், ஆமென், உங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு தந்திரம் உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமீன். அந்த தந்திரத்தினால தான், அந்த தந்திரம் உள்ள பொல்லாத கிரியைகளினால தான் ஆதாம் ஏவாள் குடும்பம் பாதிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் பவுலின் வாழ்க்கையிலும் சத்துரு நுழைய தேவ ஜனங்களை வேதனைப்படுத்தினான். ஏன்? அப்போஸ்தலர்களுக்குள்ளே அவன் கிரியை செய்ய பார்த்தான். எரிச்சலின் ஆவி, யார் முதன்மையானவனாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிற காரியம், இப்படி ஏதாயிலும் ஒன்றை தூண்டிவிட்டு தேவ ஜனங்களை கலங்க பண்ணுவான், கரைப்படுத்துவான். ஆனால் ஆவியில நிரப்பப்படும் போது, ஆமென், இயேசு ஒரு நாள் சொன்னார் அல்லவா, இவ்வுலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா என்கிட்ட அவனுடைய விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு. அதனால சத்துருவின் கிரியைகளை நீங்க எதிர்க்க போறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் தொழில், அல்லது என்னை போல ஊழியர்கள், ஊழியத்தில் சம்பந்தப்பட்டவங்க, உடன் பிள்ளைகள், யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பலத்த அபிஷேகத்தினால அவனுடைய கிரியைகளை நீங்கள் அழிக்க போறீங்க. சரியா? அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை இந்த கிருபை இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமையை ஊற்றி, அந்த வல்லமையினால சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அவனுடைய எதிர் வல்லமைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலத்த கிருபையை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தரணும். நான் ஜெபம் பண்றேன்ப்பா. அன்பு சகோதரன் சகோதரிகள், அவர்களோடு இருக்கிறவங்க பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், ஒருவேளை வயதான பெற்றோர்கள், முதியவர்கள், யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ கிருபை அவர்களுக்குள்ளே பெருகட்டும். தேவ சமாதான நாள் முழுவதும் இருக்கட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலையிலேயே ஊழியம் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி. சரியா? யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ உள்ளத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும் போது அதை விட அதிகமாக இவங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.